இங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நீங்க வந்து அத ரியல்ல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. இப்ப வந்து ஒரு இமேஜ்ல பார்க்கும்போது அவ்வளவா உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க வந்து உண்மையில பார்க்க போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தெரியும். பாருங்க, பனிமூட்டத்தோட சூப்பரா இருக்கு இங்க நடக்கவே. ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த பனை மரம்லாம் நெறையா இருக்கிறது தெரியுது இல்லையா? அதுக்குள்ள தான் நம்ம போய் கன்னுப்புல்ல புடுங்கணும். அதாவது கன்னுப்புல்ல எடுக்கணும். இங்க வந்து நான் முன்னாடி வருஷத்துல வந்து நாங்க வந்து இது வழியாவே போயிருப்போம். ஏன்னா வந்து அப்ப வந்து இதெல்லாம் போடல. ஸோ இப்ப என்னமோ வந்து புதுசா போட்டுருக்காங்க. ஸோ நாங்க வந்து அப்படியே அந்த வழியா அந்த ரயில்வே வழியா போனோம். அந்த ரயில்வே ட்ராக் வழியா போய் அப்படியே சுத்தி போய் இதுக்குள்ள வந்து ஜாயின் ஆகணும். ஸோ அங்க நாங்க ஜாயின் ஆயி அதுக்குள்ள எடுக்க போகும்போது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது வழியா தான் வரப்போகிறோம். அதாவது போய் கன்னுப்புல்ல வந்து எடுக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எங்களோட சீன். போயிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நான் காமிச்ச மாதிரியே இந்த பனைமரம் இந்த இதுக்கிட்ட வந்தாச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதனாலே எங்கள் அப்பா வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த பூ தான் வந்து ஆவரம் பூ. இது வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா கிடைக்கும் இங்கே. ஸோ இதுதான் வந்து கன்னுப்புல்ல. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து பிடுங்கி கொண்டு வீட்டில் கட்டுவோம். ஸோ இப்போ நான் இதை பிடுங்குறேன் எப்படின்னு பாருங்களேன். முள்ளுலாம் நிறையா இருக்கும். இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நம்ம எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் கட்டுறது. ஸோ முள் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒவ்வொன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முள்ளோட தான் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கையில் கிளிக்கும். இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக பார்த்து பிடிங்கிக்கணும். ஏன்னா இது நம்ம வீட்டில் கட்டுறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இது பண்ணுறேன். பாருங்கள், தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பிடிங்கிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மாட்டு வண்டி. இதெல்லாம் வந்து இங்கே போகிறதுக்கு ட்ராவலுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து அவங்க மாடெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த மாட்டு வண்டி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி வந்து இந்த மாட்டு வண்டி பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் மாடுலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நாட்டு மாடு. இதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால. சென்னையில் பார்க்குற மாடுலாம் வேற. இதெல்லாம் வந்து நாட்டு மாடு. இப்போ வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா ஆல்மோஸ்ட் கன்னுப்புள்ளையெல்லாம் புழுங்கியாச்சு. இப்போ வந்து ஆவரம்பூக்காக நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம். இந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே இந்த சைடு தான் நாங்கள் வருவோம். இந்த சைடு கொஞ்சம் ஆவரம்பூ கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ அதை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மா இலை மட்டும்தான். அங்கே பக்கத்தில் தோட்டம் ஒன்று இருக்குது, அதில் போய் எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் அழகுங்கிறத விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் எப்போவுமே. பொங்கலுக்கு வந்து நம்ம கடையில எல்லாம் வாங்க மாட்டோம். நேராக இந்த காட்டுக்குள்ளே வந்து பறிக்கிறது தான் நம்மளுடைய இதுவே. அங்கிட்ட ஆவரம்பூ இருக்கான்னு பாருங்க. அங்கே கொஞ்சம் இருக்கு பாருமா, அங்கே காட்டு, அந்த இருக்கு பாரு. ஸோ அங்கே கொஞ்சம் ஆவரம்பூ இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம பிடுங்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இந்த சைடு கொஞ்சம் நிறையாவே இருக்குது ஆவரம்பூ. ஸோ இதை பிடுங்கிட்டு நம்ம கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பேக் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஸோ வாங்க, இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்தா கூட நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு இடத்த கடந்து போக போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுனால அதை தாண்டி நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை தாண்டி வந்துடுவோம்.
ஸோ இந்த தண்ணியை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கும். ஸோ மேலே ஏறுவோம். மேலே ஏறி அந்த குளம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். வாவ், ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாமரைலாம் நிறையா பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே குளிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய குளத்தை பார்க்குறோம். அங்கே வந்து தாமரை பூலாம் நிறைய பூத்துருக்கு. இந்த தண்ணி வந்து விவசாயத்துக்குலாம் வந்து போகும். இப்போ வந்து கொஞ்சமா இருக்கு. முன்னாடிலாம் நாங்கள் வர போகும்போது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போதுலேருந்து பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கா பார்த்தீங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணி, அது தண்ணி வந்து அது படர்ந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டில் இருக்க முயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை தான் வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் காலையில் வந்து நிறைய பேர் வந்து காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து முயல் வேட்டையாடுறதுக்குலாம் வருவாங்க. ஸோ இதுதான் அந்த தண்ணியை குடிக்கும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இந்த தண்ணி. இதுக்கு பேர் என்னன்னா சோத்துக்கத்தாழை. ஸோ இது வந்து நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் காய்ச்சி பழம் பழுக்கும். ஸோ அது சாப்பிட்டா வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இல்லை, இருந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன். இது என்னன்னா காட்டுறது வந்து ஈச்ச மரம். இது பார்த்தீங்க அப்படின்னா பழத்துடைய ஃபேமிலியோடு சேர்ந்தது. பட் இது கிராமத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து காய் காய்ச்சி பழம் பழுக்கும், கருப்பாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல சாப்பிடுவோம். அது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து கொக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து அந்த செடிக்குள்ளே இருக்க பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த செடியை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளோ வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இங்கே தான் பார்க்க முடியும். டெய்லி நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு நடக்க போகும்போது நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம்.